கடத்தல் வழக்குல குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஏடிஜிபி ஜெயராமுக்கு இன்னும் சம்மன் அனுப்பாதது ஏன் அப்படின்னு சிபிசிஐடி போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. காதல் திருமண விவகாரத்துல திருவள்ளூர் மாவட்டம் காலம்பாக்கத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் கடத்தப்பட்ட வழக்குல தொழிலதிபரான வனராஜா, முன்னாள் எஸ்ஐ மகேஸ்வரி, மணிகண்டன் உள்ளிட்டோரை திருவாலங்காடு போலீசார் கடந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி கைது செஞ்சாங்க. இந்த வழக்குல ஏடிஜிபி ஜெயராம், கேவி குப்பம் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி ஆகியோர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில கைதானவர்கள் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்தாங்க. இந்த வழக்கானது நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது வழக்க சிபிசிஐடி போலீசார் கிட்ட ஒப்படைத்த பிறகு இடைநீக்கம் செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம ஒரு முறை கூட விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் பிறப்பிக்காதது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பியதோட மட்டும் இல்லாம வழக்க சிபிஐக்கு மாத்த முடியும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்தாரு. வரும் 24 விசாரணைக்கு ஆஜராகும்படி ஜெயராமுக்கு சம்மன் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா சிபிசிஐடி போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வழக்கின் விசாரணையை தேதி குறிப்பிடாம நீதிபதி தள்ளி வச்சாரு.